ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் எஃப்சிஎல். என்னப்பா கார் காமிக்காமல் அண்ட் ஏதோ ஒரு தகரத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்களா. அண்ட் இது என்ன வண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த தகரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது என்ன வண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வண்டியோட பேர். அண்ட் இப்போ இந்த டூ வீலர் தாங்க இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டூ வீலரோட ஸ்பாட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, இப்போ இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ரிம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரிம்மு அண்ட் டூ வீலருக்கான எல்லா சின்ன சின்ன பொருள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்ட் ரிம்மோட கண்டிஷனும் பாருங்கள். சேக்கப் ஜார் 4 அண்ட் இது வந்து சேத்தக் பைக்குங்க. அண்ட் நீங்கள் எப்படியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க, பட் இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். அண்ட் இது வந்து மெட்கார்டிங்க ஃப்ரண்ட் இது. அண்ட் டூ வீலருக்கான எல்லா பீஸும் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பைக்கோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ இந்த பைக்கில் என்னென்ன எங்கெங்கே இந்த பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கிறோம். ஸோ செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இப்போ பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கும் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் டூ வீலர் இது சின்ன சின்னதாக இந்த இது எங்கே வருதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. அண்ட் இது என்ன இது ஓகேங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த கிட்ட பார்க்குறேன் டூ வீலர் இது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்னதாக ஒரு பீஸுங்க பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து கிட்டே வந்திருக்கு. அண்டு எந்தெந்த பீஸ் எங்கெங்கே வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் காமிக்கிறேன். பீஸோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அண்ட் ஓகேங்க, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ்ட் வச்சு அப்பின்னுக்குறோம். அப்புறம்னா ஃபுல்லாலாம் இல்லை, ஒரு லெவல் தான் அதெல்லாம். அண்ட் அந்த லெவலை பார்த்து நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்துட்டோம்னாக்கா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. ஸோ அந்த லெவலுக்கு மேலே நம்ம பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா ஸோ அது வந்து கொஞ்சம் வெடிப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கிராக் ஆகும். ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம பார்க்குறதில்ல, பட் இருந்தாலும் எங்கெங்கே இந்த பள்ளம் இருக்கோ ஸோ மெயினாக அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம அண்ணன் வந்து டல் பண்ணின்னுக்கிறாங்க. அண்ட் இந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டூ வீலர் சின்ன சின்னதாக அந்த ரிம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் டல் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும். அண்ட் எனக்கு இப்போ நம்ம என்ன பேஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பள்ளம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்க. அண்ட் பள்ளத்தை கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் ஓகேங்க, இப்போ பேஸ்ட் ஒர்க் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ரிம்மு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிம்மோட கண்டிஷனே போயிட்டுருக்கே, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. அண்ட் இப்போது சேத்தக் பைக் எந்த அளவுக்கு பேஸ்ட் ஒர்க் பார்த்துன்னுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகே, இப்போ வந்து ரிம்மு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிம்மு வந்து ரிம்மோட கண்டிஷனெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ரிம்முக்கு வந்து இது வந்து பாலிஷ் பட்டிங்க. ஸோ அந்த பேஸ்ட்டு இருந்தோம், ஸோ அந்த மெட்டல் பேஸ்ட்டுன்னு இல்லையா, ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதுதான் மெட்டல் பேஸ்ட்டு. அண்ட் இது வந்து பாலிஷ் பட்டி. இது வந்து ஒரு பட்டிக்கான ஒரு லெவல் இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த ரிம்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னு. அண்ட் அந்த ரிம்மில் வந்து கொஞ்சமாக அந்த பட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை அங்கே பாருங்கள் டல் பண்ணியிருக்காங்களா, அது வேறு யாரும் இல்லைங்க, அது நான் தான். டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி இருப்பாருங்க. அண்ட் அந்த எதுக்காக இந்த மாதிரி டல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த லெவலில் மட்டும்தான் அது உட்காரும். பள்ளம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பள்ளத்துக்கு மட்டும்தான் அது கவர் ஆகும். மற்றது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம டல் பண்ணும்போது அது பிசர் தட்டி அது வந்துடும். அண்ட் இந்த எல்லா வீலுக்கும் நம்ம பேஸ்ட் ஒர்க் பார்த்துட்டோம். அண்ட் இந்த சேத்தக் பைக்கோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம அண்ணன் பாருங்கள் பேஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட் ஷேப்பில் முடிஞ்சிச்சு. நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் பள்ளத்தை கவர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் பள்ளத்தை கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ப்ரைமர் கோட்டிங் இது. ஸோ இந்த ப்ரைமர் கோட்டிங் எதுக்காக அப்படின்னா, அண்ட் இருங்க, நம்ம என்ன எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். ப்ரைமர் கோட்டிங் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நம்ம அண்ணா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்கில் நிற்குது, என்ன கவர் ஆகலன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இருக்குது. அண்ட் இப்போ ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஓ, பட்டி ஒர்க் இருக்குது, ஓகேங்க. பாருங்கள். அண்ட் இப்போ பட்டி ஒர்க் பார்த்துன்னுக்குறாங்க. அண்ட் இந்த பட்டி ஒர்க் எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பேஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அண்ட் அந்த பார்த்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு
பள்ளமோ இல்லை இந்த மார்க் ஏதாவது உட்காந்துருக்கும், அதனால இந்த மாதிரி பட்டி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஷீல்டுக்கெல்லாம் பேஸ்ட் பார்த்து டல் பண்ணி பட்டி கொட்டி முடிஞ்சு. அண்ட் இப்போ இந்த டூலர் வந்து டல் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பட்டி பார்த்தெல்லாம் முடிச்சுட்டுக்கிறாங்க பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த டூலர் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னொரு கோட்டிங் ப்ரைமர் கோட் வரும், அதுவும் பாருங்கள். அண்ட் ஒர்க் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பைக்கோட கண்டிஷன் பார்த்துருக்குங்க இது எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது மட்டும் இல்லை, ஸோ இன்னும் ஒர்க் இருக்குது. அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் பட்டியெல்லாம் பார்த்து டல் பண்ணி முடிஞ்சு. அண்ட் இந்த டூலரில் பேஸ்ட்டு அண்ட் பட்டி ஒர்க் பார்த்து டல் பண்ணி முடிஞ்சு. அண்ட் இப்போ டூலர் என்ன எப்படி எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங் இருக்குது. அண்ட் இந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ரிம்மை எந்த கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஷீல்டெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் டல் பண்ணி முடிஞ்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங்காக வெயிட்டிங். அண்ட் இந்த ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் மெட்கார்டில். அண்ட் ஓகே, இப்போ ஒரு பீஸாக பாருங்கள் எப்படி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. அண்ட் இது வந்து பிளாக் பீஸ் இது, ஸோ இது தனியாக வச்சுருக்கோம், பெயிண்டிங் பண்ணும் இது. அண்ட் இது 4 லெக், இது 4 பிளாக் கலர் பீஸெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கோம். அண்ட் ஓகே, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இப்போது ப்ரைமர் கோட் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக டூலர் பார்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் இப்போ ப்ரைமர் கோட் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஷீல்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுவும் பாருங்கள், இந்த சேத்தக் பைக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் பேஸ்ட்டு பட்டி பார்த்து டல் பண்ணி இப்போ ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் என்ன ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் நான் சொல்கிறதுல இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த ஷீல்டெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த ஷீல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்து பட்டி ஒர்க்கெல்லாம் பார்த்து அண்ட் டல் பண்ணி இப்போ ப்ரைமர் கோட்டிங்கில் இருக்குது. அண்ட் மெயின் இந்த லைன் தாங்க, ஸோ இந்த லைன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஷேப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த இடத்துலையும் பட்டி பேஸ்ட் பார்த்தோம். அண்ட் இப்போ ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு டல் பண்ணுங்க. அண்ட் ஓகேங்க, இந்த பீஸ்க்கெல்லாம் ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டல் பண்ணணும். அண்ட் இந்த ரம்மெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த கண்டிஷனில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த சேத்தக் பைக்கில் அங்கங்கே ஸ்பாட் இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட் பார்த்தாச்சு. இப்போ வந்து டல் பண்ணின்னுக்குறோம். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சின்னசாக இந்த சின்னசாக இந்த ஸ்பாட் இருந்துச்சு அந்த ஷீல்டில். அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து டல் பண்ணி அண்ட் இப்போது பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் பீஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பிளாக் கலர் பீஸுங்க தான் இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பிளாக் கலருங்க. அண்ட் இந்த சேத்தக் பைக்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த ஃபுல் கிட்டும். அண்ட் இது எங்கெங்கே என்ன எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போ இந்த பிளாக் கலர் கோட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு ரிம் இது. அண்ட் ரிம்மோட ஃபினிஷிங் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இன்னும் முடியலைங்க, ஸோ இப்போ தான் பிளாக் கலர் பெயிண்டிங் முடிஞ்சுன்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த சேத்தக் பைக் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளாக் கலர் பீஸ் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேத்தக் பைக் பெயிண்டிங் பண்ணணும். அண்ட் ஓகேங்க, இப்போ ஃபைனலாக நம்ம சேத்தக் பைக் பெயிண்டிங்காக ரெடியாக இங்கே பாருங்கள் எப்படி தொங்க விட்ருக்கோன்ட்டு. அண்ட் சேத்தக் பைக்கோட ஷீல்டு இது. அண்ட் இது வந்து இது ஒரு கலருங்க, ஸோ பிளாக் கலர் பெயிண்டிங் முடிஞ்சு. அண்ட் இது வேறு கலர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அண்ட் இது எல்லாமே இது எந்த கண்டிஷனில் இருந்துச்சு அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம சேத்தக் பைக் எந்த அளவுக்கு அதை தகரத்தை இது பண்ணி அதில் இருந்த அந்த
துரு பிடிச்சிருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் கிரைண்டிங் பிடிச்சி நீட்டாக எடுத்து வந்தாங்க. அதை நம்ம அதை செக் பண்ணி பேஸ்ட்டு பட்டியெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்குங்க. அண்ட் இதுதான் சேத்தக் பைக்கோட கலர் எப்படி இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், கலர் இது பார்த்தோன்னே அது டக்குன்னு அவ்வளோ யாருக்கும் பிடிக்காது. அண்ட் பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க, பெயிண்டிங் கோட்டிங். இந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம கேரேஜுக்கு வந்தப்போ இந்த பைக் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக முடியட்டும். மறக்காமல் இந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங். இது கவரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஃபைனலாக இன்னொரு கோட்டிங் இருக்குது, அதுவும் பாருங்கள். அண்ட் இப்போது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ பாருங்கள், அண்ட் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஓகேங்க, இந்த கலர் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு தோணும். அண்ட் இந்த கலருக்கு நான் ரொம்ப அடிக்ட்டுங்க. ஸோ ப்ளூ கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த கிளியர் கோட்டுனுவோம். ஸோ அந்த கிளியர் கோட்டில் இந்த பைக் எப்படி மின்ன போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதாங்க அந்த கிளியர் கோட்டிங். அண்ட் இந்த கிளியர் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி தெரியுதா, ஷைனிங் தெரியுதா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் அந்த ஷீல்டுக்கும் அண்ட் அந்த சேத்தக் பைக்கும் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அண்ட் ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பைக்கோட ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பைக்கு அவுட்லுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். அண்ட் பைக் ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பைக்கோட அவுட்லுக்கும் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.